சரி, இந்த வீடியோவில் என்னன்னு சொன்னால் கணக்கு பேர் அந்த டெலிகிராம் சேனல்லையும் மற்றது இதுலேயும் ரிக்வஸ்ட் பண்ணவங்க ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஏன்னா ஒருக்கா அந்த இப்போ நான் ரெண்டையும் சேர்ந்தேன் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். அப்போ ஏன் கெமிஸ்ட்ரி எழுதுனான்னு சொன்னால் கேள்வியை அடையாளப்படுத்துறதுக்காக கெமிஸ்ட்ரி எழுதுனா ஃபிசிக்ஸ்லேயும் இந்த கேள்வி இருக்குது. இப்போ வீடியோ அடையாளம் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். இதில் இந்த சி பார்ட்டில் எழுதுகிற ஏனென்றா இப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற சில கேள்விகளை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நோட்டோட சின்னனா சேர்த்து எங்களுக்கு அந்த கேள்வியை செஞ்சு காட்டுங்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கேள்விக்கு டக்குன்னு விட கொடுத்துடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் சில நோட்ஸையும் சேர்த்து இப்பட்ட வீடியோவுக்கு டைம் கூட கொடுக்காம இயன்ற அளவுக்கு ஓரளவுக்கு செய்யலாம்னு பார்க்கேன். அடுத்தடுத்த வருடங்கள் வரும்போது மற்றதையும் சேர்த்துக்கொள்ளுவோம்னு சொல்லி. சரி தானே? ரைட். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் அந்த கேள்வியை பார்க்கலாம். அதாவது 2024 பார்ட் சி அது சி 8வது கேள்வி ஏ கேள்வியை பார்ப்போம். சேர்ந்த ரசாயனம் கொஞ்சம் 2-3 கேள்விகளும் அதோட சேர்ந்த நோட்டையும் பார்க்குறதுக்கு ஐடியா இருக்குது. சரியா? ரைட். சில லென்த்தியாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகலாம் வீடியோவை. ரைட். என்னன்னு சொன்னால் ஒரே சேதனை தொடங்கும் பொருளாக எதனோலை பயன்படுத்தி சேர்வை பி அதாவது 5 சேர்வை 5ஐ தயாரிப்பதற்கான ஒரு தாக்க திட்டம் கீழே தரப்பட்டுள்ளது. 5 போட்டிருக்கு. தாக்க திட்டம் தரப்பட்டிருக்கான். ரைட். அதில் வரைவு நான் கீறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம் அந்த கேள்வியை. அதை எதனோலை போட்டு அடுத்தது தாக்கம் 1 தாக்கம் 2 போட்டு PQ கண்டுபிடிங்க, R கண்டுபிடிங்க, Qவை போட்டு திருப்பி S தாக்கம் 4 பிறகு பியூட்டனால் 2 பியூட்டனால் தந்திருக்காங்க, நல்ல தந்திருக்காங்க. தாக்கம் 5 T Q U தாக்கம் 6 போட்டு அதுக்கு பிறகு என்னது பியூட்டனால் தான் இதையில் 2 பியூட்டனாலை தந்திருக்காங்க 5வதாக கண்டுபிடிக்க சொல்லி. இப்போ இதில் PQRSTU ஆகிய சேர்வினை கட்டமைப்புகளை வரைவதன் மூலம் தாக்கங்கள் 1 ரகம் 6க்கு பொருத்தமான சேதன பொருட்களை கீழே தரப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து மாத்திரம் தெரிவு செய்து எழுதுவதன் மூலம் மேற்குறித்த தாக்கம் திட்டத்தை பூர்ணப்படுத்துக. இங்கே சோதனை பொருள் தந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த கேள்வியை பார்க்கலாம் பாருங்க. சோதனை பொருள் ஐதான H2SO4 Mg உலர் ஈரர் PbR3 அடுத்தது பெரிடியம் குளோரோக்ரோமேட் PCC என்ன தந்திருக்காங்க. இப்போ இதில் இப்போ நேரடியாக பார்த்துட்டு சின்ன சின்ன ஐடியாஸை கொண்டு போவோம். சேதன ரசாயனத்தில் தாக்கங்கள்ன்ற அடிப்படை விளங்கிட்டேன்னா அங்கே ஈஸியாக ஐடியா ஒன்று வந்துடும். சரி, இது பியாம். அப்புறம் இந்த பி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை Q ஆக்குறாங்க. பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த Q R ஆகுது. Q இல்லை, இந்த எத்தனால் R ஆகுது. அப்புறம் R S ஆகுது. அதுக்கு Qவை போடுறாங்க. இந்த இடத்த Qவை இங்கே போடுறாங்க. அப்புறம் இந்த S என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் CH3 CHOH அடுத்தது CH2 CH3 அதாவது பியூட்டனல், அதாவது 2 பியூட்டனல் இதை தந்திருக்காங்க. அடுத்தது T வருதாம். அதுக்கப்புறம் Q எங்கேயும் சேர்க்குறாங்க, சேர்த்து U ஆக்கி Uவிலிருந்து இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதுக்குரிய CH3COH CH2 CH3 அதோட CH2 CH3 வருது. அது இதையில் 2 பியூட்டனால் எடுக்கிறாங்க. இதையில் இருக்குது 2, அங்கால பியூட்டனால் வருது. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு இது தந்திருக்கிறாங்க, அதாவது என்னென்ன சோதனை பொருட்கள் நாங்கள் பாவிக்கலாம் என்று சொல்லி தந்திருக்காங்க. அந்த சோதனை பொருளை நான் எழுதுகிறேன். டயல் H2SO4 அடுத்தது டைலூட் பண்ணப்பட்டது Mg அடுத்தது உலர் ஈரர்
உலர் ஈதர். அடுத்தது PbR3 PbR3. அடுத்தது ரேடியம் குளோரோக்ரோமேட் PCC அது போட்டு வரணும். PCC வந்துருக்காங்க. இந்த 4 தான் இருந்திருக்காங்க. இந்த 4 வச்சுக்கொண்டு இவ்வளோத்தையும் நாங்கள் பார்ப்போம். இப்போ இது ஈஸி. இப்போ இதில் நீங்கள் தாரதை அப்படியே போட்டு அங்கே கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த நோக்கம் அது இல்லை. இதில் இந்த கேள்வியை செஞ்சு முடிக்கிற நோக்கம் அது இல்லை. முதலாவது இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வர நேரம் இந்த இதில் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். மாற்றிட பொறுத்தவரையில் மாற்றிட எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு கிளை அமைப்புகள் கூடுதலான கார்பன் 2 கார்பனில் தொடங்கி கிட்டத்தட்ட 4, 5, 6 கார்பனுக்கு கொண்டு வராங்க. இப்படி கார்பன் வந்து அதிகரிப்பு செய்யறா எங்களோட சிலபஸில் 3 தாக்கம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. கார்பன் அதிகரிப்பு செய்யறதுக்குரிய தாக்கத்தில் 3 எக்ஸ்ட்ரா 4, அதாவது சயனேட்டை வந்து CN வந்து நாங்கள் இது செஞ்சு தாழ்த்தி அதை CH2NH2 ஆக்கலாம், அமைன் ஆக்கி விடலாம். அது 4வது. அது வேண்டாம், ஒரு கார்பனை நாங்கள் சேர்க்கறதுக்காக அமைன் தாக்கத்துக்காக விசேடமாக இருக்குது. அதை தவிர 3 தான் இருக்கு எங்கள்கிட்ட. இப்போ கார்பன் அதிகரிப்பு செய்யறதுக்கான தாக்கத்தில் 3 கார்பன் இருக்குது. 3 தாக்கம் தான் இருக்கு. அந்த 3 தாக்கம் எங்களுக்கு மைண்டில் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கார்பன் அதிகரிப்பு சம்பந்தமான இதுகள் வரும்போது செஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த கேள்விக்கு தேவையில்லை. இந்த கேள்வியில் அப்படியே இருக்கு, தூக்கி போட்டு அப்படியே செஞ்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வேறு வேறு கேள்விகள் வரணும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதில் முக்கியமானது வந்து அரோமேட்டிக் சேர்வைகளில் நாங்கள் ஒரு கார்பனை கூட சேர்க்கறதுக்கு அதில் வந்து பிரெடல் கிராங்கினுடைய அட்கேலேற்றம்னு சொல்லுவோம். பிரெடல் கிராங்கினுடைய அட்கேலேற்றம். இப்போ அட்கேலேற்றம் செய்கிறதுக்கு இங்கே பாருங்க, பிரெடல் கிராங்கினுடைய அட்கேலேற்றத்தில் இங்கே பாருங்க, இது அரோமேட்டிக் வரும். பிரெடல் தமிழில் கொஞ்சம் பார்த்து தான் எழுதும். ஸோ எழுத்துக்கள் எங்களோட பேர் தானே கிராங். சில நேரம் இப்படியே தந்துடுவாங்க எக்ஸாமுக்கு, அதான் முக்கியம். பிரெடல் கிராங் இந்த அட்கேலேற்றம். நாங்கள் அட்கேலேற்றம்னு சொல்கிறது கையில் ஏற்றம். ஒரே ஒரு அட்கேலேற்றம் தான் இருக்குது. அங்கால் நீங்கள் மேலெடு படி போனால் வேறு கணக்கு இதுகள் இருக்கும். ஆனால் பிரெடல் கிராங்கினோட அட்கேலேற்றத்தில் அதில் நாங்கள் என்ன செய்கிறோம், நேரடியாக ஒன்றும் இல்லை, பென்சீன் எடுக்கிறோம். சரிதானே? அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். சும்மா ஒரு ரிவைஸுக்காக போட்டுக்கொண்டு வரணும் கேட்டதுக்காக. அதில் அட்கைலேற்றம், அதாவது ஒரு அட்கைல் உள்ள ஒரு ஹைட்ரோ கார்பன் சரிதானே ஏலைட்டுகளாக இருக்கிறது. ஏலைட்டுகள் உள்ள அட்கைல்னா ஏலைட்டுகள் சேர்ந்துதான் இருக்குமா, CH2Cl என்ற ஒரு ஏலைட் எடுக்கிறேன். அப்போ இவரை நாங்கள் ஏற்றணுமா இருந்தால், இவருக்குள்ளே ஏற்றணுமா இருந்தால் நாங்கள் பாய்க்கிற வந்து உலர் AlCl3 பாய்க்கலாம் இங்கே. அப்பட்ட ட்ரை AlCl3. சரியா? அப்போ இது நேரவே இதில் ஏறும். நேரவே இதில் ஏறும்போது நிபந்தனைகள் இருக்கு. ஓதோவா, பெராவா, மெட்டாவா என்று பார்க்குறது அது புறம் இன்னொரு காரணி இருந்தால். இல்லாட்டி நாங்கள் நேரடியாக எதுலையாவது ஒன்றில் ஆளை கொண்ட சேர்த்து விடலாம். சரியா? ரைட். சரி, இப்போ இவரையே நாங்கள் என்ன சொல்ற கார்பாக்சி ஏலைட்டுகளாக CL இருந்தால் அதையே இதில் இன்னொன்றா சேர்த்துக்கொள்ளலாம். அதில் இன்னொன்று கார்பனோட சேர்க்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு நிலைமையும் சரியாக வரும். அது இப்படி சொல்லுங்க பாப்போம். ஒரு CH3COCl எடுத்தவன்னு சொன்னால் இதையும் ட்ரை ஈதரை போட்டு சரிதானே, ட்ரை ஈதரை போட்டு நேரடியாக நாங்கள் இப்படி ஒரு அரோமேட்டிக்குரிய ஒரு கார்பன் வந்து சேர்க்கறதுக்குரிய ஒரு தாக்கமாக கருத முடியும். அப்போ என்ன செய்யலாம், COCH3 இது சம்பந்தமே இல்லாதெல்லாம் சொல்லப்படுறதுன்னு யோசிக்கலாம். சில ஆக்கள் கொஞ்சம் கேட்டபடியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சொல்ல வேண்டி இருந்தது. சரியா? ரைட். இப்போ ஒரு அரோமேட்டிக் சேர்வையில் அரோமேட்டிக் சொல்லுவோம், ஒரு பென்சின் கூட்டமாக இருந்தால் கட்டாயம் என்றால் இப்படி கார்பனேற்றம் செய்யறதுக்குரிய அதை கார்பன் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு இது ஒரே ஒரு
அடுத்தது கிரினாட்டின் சோதனை பொருள். கிரினாட்டின் சோதனை பொருள். இப்போ இது மாதிரி அடுத்த ஆள் வந்து கிரிட்நாட் சோதனை பொருள். மூன்றாவது வந்து கிரிட்நாட் சோதனை பொருள். இந்த இதில் நாம் இந்த இதை மட்டும் படிப்போம், மற்ற கேள்வியில் பார்ப்போமா. கிரிட்நாட்டின் சோதனை பொருள். கிரிநாட்டின் சோதனை பொருள். சரியா? ரைட். அது என்னன்னு சொன்னா நேரடியாக கிரிட்நாட் என்றவர் வந்து இங்கேயும் அது இருக்குது, இந்த கேள்வி இருக்குது. ஒரு ஆல்டிஹைட்டா இருக்கலாம், அல்லது கீட்டோனா இருக்கலாம். இந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து நாங்கள் OMGBR என்று சொல்லப்படுற அமைப்பை உருவாக்கி அதில் இருந்து நாங்கள் இதை சேர்வையை சேர்த்துக்கொள்றது, அதனுடைய இது கார்பன் எண்ணிக்கை கூட்டக்கூடிய சேர்வையை சேர்த்துக்கொள்றது. உதாரணமாக ஒரு ஆல்டிஹைட்டாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு ஆல்டிஹைட் சரியானே, எதனல் என்று பார்ப்போம். இந்த எதனலுக்கு ஒரு கார்பனை நான் கூட்டுற மாதிரி கிரிட்நாட் சோதனை பொருளோட உள்ள பிஆரை சேர்க்கிறேன். பிஆரை சேர்த்தா என்ன செய்யும், எங்களுக்கு நேரடியாக இந்த ஓவோட சேர்ந்து அப்போ CH3COMGBR வரும். சரியா? OMGBR வரும். அப்போ H இதோட சேர்ந்தா இவர் இருக்கின்ற CH3 புதுசாக வந்து சேர்ந்துருவது. சரியா? CH3 புதுசாக வந்து சேர்ந்துருக்கும். இதில் மார்க் பண்ணி காட்டுறதுக்காக நான் இப்படி ரெட்டால் போடுறேன், அப்படி ரெட்டால் போடுறேன் இல்லையா, இந்த வித்தியாசம் தெரியறதுக்காக சும்மா போட்டு காட்டுறேன் எங்கே மாறுதுன்னு சொல்லி. பிறகு என்ன தாக்கத்தளி போட்டு இதில் ரெட் எழுதுறேன், ரெட் கீர் இல்லை, நான் சும்மா எது மாறுதுன்றதுக்கான இதாக கீறி காட்டுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அந்த ஸ்டைலில் கொண்டு வந்துடக்கூடாது. இதில் இந்த ஏரி இருக்குது பாருங்க, புதுசா இதில் இந்த இருக்குது, அது மாதிரி இதுக்கு இது ரெண்டும் ஏரி இருக்குது. அப்போ அதே மாதிரி நாங்கள் கீட்டோனுக்கும் இதை செய்யலாம். கீட்டோனுக்கும் இப்படி ஒரு தாக்கத்தை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். அப்போ அவருக்கும் ஒரு கிரிட்நாட் சோதனை பொருள். இப்போ கிரிட்நாட் சோதனை பொருள் என்ன, இவர் தான் கிரிட்நாட் சோதனை பொருள். MGBRO ஏதோ ஒரு ஏலைட் CLஆ இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நாங்கள் இதை ஏற்றுறேன்னு சொன்னால் நேரடியாக இதில் OMGBR வரப்போகுது. அதுக்கப்புறம் இது CH3 வரும். ஒரு CH3 நான் ஏற்ற வலிக்கிறேன், அப்போ இது ஒன்று. சரியா? அப்போ இங்கே பாருங்க எது மாறி இருக்குண்டா, இங்கே இருக்கிற இவரும் மாறி இருக்கிறார், இவரும் மாறி இருக்க. சரியா? ரைட். அப்போ இந்த ரெண்டும் மிக முக்கியமான தாக்கம். சரிதானே? இது ரெண்டுமே எங்களுக்கு மிக முக்கியமான தாக்கமாக காணப்படும். இதை விட எங்களுக்கு, இதை நான் அழிக்கிறேன், இதை விட முக்கியமானது எங்களுக்கு அல்டோல் தாக்கம்னு சொல்லுவோம். அந்த ஆல்டிஹைட்டும் கீட்டோனும் தன்னொடுங்கல் அடைதல்னு சொல்லுவோம். ஆல்டிஹைட் கீட்டோன் வந்து தன்னொடுங்கல் அடைதல் என்று சொல்லுவோம். இது மூன்று தான் அந்த கார்பன்களை வந்து அதிகரிப்பு செய்வதற்கான ஒரு வழி. அது என்ன சொன்னா, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் வந்து ஆல்டிஹைட்டும் கீட்டோனும் பாருங்க, ஆல்டிஹைட் கீட்டோன் அது என்ன செய்யும்னு சொன்னா, அவங்க தன்னொடுங்கல் அடைதல்னு சொல்றாங்க. தன்னொடுங்கல் அடைதல். சரியா? ரைட். அது என்ன நடக்க போகுது, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு நீரோட தன்னொடுங்கல் அடையும். ஒரு ஆல்டிஹைட் எடுப்போமே, ஆல்டிஹைட் எடுத்துட்டு இது சோடியம் ஹைட்ராக்சைடு நீரை சேர்த்தீங்கன்னா என்ன செய்யும் நேரடியாக பாருங்க, இது தன்னொடுங்கல் அடையும். இப்படி வந்து இந்த இதில் இருக்கிற ஒக்சிஜனோட ஒரு H, இங்க இருக்கிற H வந்து கலந்து இதுக்குள்ள வந்துடும். பிறகு அது என்ன செய்யும், இதில் இப்படி இருக்கும்போது அது வரும் மற்ற அங்கால H. ஓகே, இதில் ஒரு H எடுத்துருவோம், இதில் ஒரு H எடுத்துருவோம், இதில் ஒரு H,
அதுக்கு பிறகு CH2 COH என்று சேர்ந்துடும். இது aldehydes. இது கீட்டோனாக இருந்தா தன்னொடுங்கள் அடையும் போது நீரை சேர்த்தோம்னா ரைட், இது CH3, இதுல OH, அதுக்கு பிறகு இதுல ஒரு CH3 எங்கட இந்த இருக்கிற, அதுக்கு பிறகு இங்க மாறுது பாருங்க, CH2 CH3. இதில் எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் நான் இந்த ரெட்டால போடுறேன் பாருங்க. இந்த துண்டு மாறி இருக்கு, பிறகு இது இதோட சேர்ந்து அட்டாச் பண்ணி வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் மேல போயிட்டு இதுல இருந்தது இங்க வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. இந்த இதுல ஒரு மாற்றம், இதுல ஒரு ஹைட்ரஜன். அப்ப இதுதான் அந்த தன்னொடுங்கள் செயற்பாடு. அப்ப இதன் மூலமும் எங்களுக்கு என்ன நடக்குது? இதன் மூலமும் எங்களுக்கு கார்பன் எண்ணிக்கை கூடுது. அப்ப இந்த 3 மிகப்பெரிய தாக்கங்கள் தான் எங்கட சிலபஸ்ல இருக்கு. இதை தாண்டி மேல் படிப்பு போகும்போது அது கணக்கு இருக்கும். இந்த 3 தான் இருக்கு. முதல்ல 2 பார்த்தேன் நான். கிரிட்னாட் சோதனை பொருள் ஒன்று இருக்குது. அடுத்தது பிரிடல் கிராங்கினுடைய அட்கைலேற்ற செயற்பாடு. அடுத்தது aldehyde கீட்டோன்ல தன்னொடுங்களை அடைதல். இவ்வளவுதான். சரி, இது இந்த வீடியோவில் இதோட சம்பந்தப்பட்டதாக இல்லாவிட்டாலும் இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்றதுக்கு யோசிக்கிறேன் நான். கணக்க சேன ரசாயனம் போட்டு எல்லாத்தையும் ஒரேடியா சொல்லி தரதுக்கு யோசிக்காம இந்த கேள்விக்குள்ள இது சம்பந்தப்படுறதுக்கு ஒரே ஒரு இடம் அப்ப இங்க என்னென்று இந்த கார்பன் எண்ணிக்கை கூடியிருக்கு என்று பார்த்தோம்னா இங்கட என்ன நடந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க சோதனை பொருளையும் பார்ப்போம். அப்ப இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் இருக்கா? அப்ப aldehyde கீட்டோன்ல தன்னொடுங்கள் அடைக்கல என்று முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துல பார்ப்போம். என்ன ரைட், அட்கைலேற்றத்துக்குரியதாக இருக்குதா? இதுல உலர் AlCl3யும் இல்லை. அப்ப ஒன்றே தான் எங்கள்கிட்ட இருக்குது, Mg உலர் ஈதர் இருக்கு. அப்ப கிரிட்னாட் சோதனை பொருளுக்குலாம் வரணும். அப்ப நேரம் நாம அதுக்குள்ளாலேயே போகலாம். ஏண்டா இந்த கிரிட்னாட் சோதனை பொருள் தயாரிப்பு இருந்தா தான் அடுத்ததுக்கு போகலாம். இப்ப இங்க இருக்கிற இந்த OH இந்த அமைப்பு வரணுமாக இருந்தா இவரோட ஏதோ ஒன்று இணைய வேணும் இல்லையா? இணைய வேணும்னு சொன்னா பார்ப்போம். உலர் ஈதர் ரைட்ஸ். ஓகே, இதுல என்ன செய்யலாம்டா, யூ நேரடியாக தாக்கத்தோட வருது. ஓகே, அப்படியே வரட்டும். சரி, அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரிட்னாட் சோதனை பொருள் தயாரிக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா அதைத்தான் நாங்க இங்க கொண்டு சேர்க்கக்கூடிய அப்ப இந்த கியூவும் இருக்குது. அப்ப இந்த கியூவை 3 இடத்துல சேர்க்கிறாங்க. ஆகவே இது ஒரு எங்கேயோட இங்க கார்பன் கூடுது. அப்ப கூடிக்கொண்டே வருது. அப்ப எங்கேயோடதுல என்ன செய்யுது? எங்களுக்கு கிரிட்னாட் சோதனை பொருள் தேவைப்படுது. அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும்? கிரிட்னாட் சோதனை பொருள் செய்யறோம்னா என்ன செய்யணும்? அதை ஒரு அட்கைல் ஏலேட்டாக மாற்ற வேணும். அட்கைல் ஏலேட்டா மாத்திரம்னா இவர் என்ன செய்யலாம்? இங்க அல்கோஹால் பிரதிகளை செய்யலாம், Br. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா நேரடியாக PbR3 போடுவோம். PbR3 போடுவோம். அதுல போட்டோம்னு சொல்லி சொன்னா இவர் எங்களுக்கு கிடைப்பேர். இவர் மாறிடுவார். எப்படி மாறிடுவார்? இப்படி மாறிடுவார். எப்படின்னு பாருங்க. சரி, இதுல எழுதுவோமே. இதுல மாறிடுவார். ரைட், இது CH3 CH2 Br மாறிடுவார். பிறகு கிரிட்னாட் சோதனை பொருளுக்கு அமைப்பு இது இருக்கு, இந்த இருக்கு Mg உலர் ஈதர். நேரவே இதில் போட்டுடலாம், Mg ட்ரை ஈதர். சரியா? ரைட், ட்ரை ஈதர் இங்கிலீஷ்ல எழுதி விட்டேன்னா சரி, பரவாயில்லையா? பரவாயில்ல, இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், உலர் ஈதர் இருக்கு, அவ்வளவுதான். சரி, அங்கால என்ன வருது? எங்களுக்கு Q வருது, முக்கியமானால் Q. இவர் Q எப்படி இருப்பாருன்னு பார்த்தோம்னா இவர் CH3 CH2 MgBr மாறிடுவேர். கேபிட்டல் MgBr மாறிடுவேர். அப்ப நேரவே நாங்க எல்லா இருக்கிற இதுலையும்
இவரை நாங்கள் எடுப்போம். அப்போ எங்களோட ஐடியா வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதுலேயும் ஒரு ஐடியா ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். எம்ஜிபிஆர் வரும். சரியா? ரைட். இப்போ இது எம்ஜிபிஆரா இருக்குது என்று சொன்னா இதுக்கு முன்னுக்கு யாரா இருக்க வேண்டியிருந்திருக்கும்? ரைட், அது ஒரு அல்டிஹைட் இல்லாட்டி ஹீட்டோனா இருக்கும் இல்லையா? இப்போ அல்டிஹைட் ஹீட்டோனா இருந்தால் தான் அடுத்த இதுக்கு எம்ஜிபிஆர் சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா வராது. அப்ப இவர் என்னவா இருக்க வேண்டியிருக்கும் கட்டாயம்? இவர் ஒரு ரைட், இவர் ஒரு எம்ஜிபிஆரோட சேர்றாருண்டா இந்த தாக்கத்துல இவர் வந்து ஒரு இதுக்கு முன்னுக்குள்ள ஒரு தாக்க நிலையை பார்த்தோம்னா இவர் எம்ஜிபிஆரோட சேர்ந்தாளா இருந்திருப்பார். அப்ப இவருக்கு எம்ஜிபிஆர் என்று இருக்குமே. அப்ப நாங்க நேரவே CH3C யூவை கண்டுபிடிச்சிடலாம். OMGBR. சரியா? அப்ப CH2 CH3 கீழ் அதுக்கு கீழே CH2 CH3. ரைட். அப்ப இவராக மாறுறதுக்கு என்ன தேவைப்படும் சொன்னா டயல் H2SO4 அல்லாடி நீர் எதை போட்டாலும் ஓகே. இங்க வந்துட்டு சரியா? ரைட். இப்ப அவர் சரி. அப்ப இவர்ல இருந்து சேர்க்கிறோம்னா இவர்ல என்ன செஞ்சுக்கும்? இல்ல டபுள் பாண்ட் இருக்கும். எப்படி? இப்படி ஒரு அமைப்பு தான் இதுல T இருக்கும். எப்படி T இருக்கும்? CH3C என்ன செஞ்சுக்கும்? இதுல O CH2 CH3 இருக்கும். இவர் இப்படி இருந்தபடியாத்தான் இவரோட சேர்ந்து இதுல MGBR அந்த CH3 வந்து இப்ப வந்துட்டு. அப்ப எங்களுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? இது ரெண்டும் சேர்த்து விட்டோம்னா இது வந்துடும். ஆனா இவர்ல இருந்து இவர் வரணும். ஒரு அல்கோஹால்ல இருந்து ஒரு இது வருது PCC, அதாவது ஒரு அல்கோஹால்ல இருந்து அல்டிஹைட் கீட்டோன் வருது. அப்ப இதுக்கு வந்து நேர நாங்க இவரை போடணும். இது ஒரு HCl போடணும். அப்ப PCC போடணும். PCC இங்க யூஸ் ஆகும். அப்ப இவர் இங்க வந்துட்டார். அப்ப S இருக்குது. இவரையும் சேர்த்து தான் S எடுக்கணும். இது எடுக்கணும். அப்ப இவரையும் சேர்த்து தான் S எடுக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா இவர் இங்கால MGBR. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அப்ப உண்மையிலேயே என்ன நடக்க போகுது? இதுல டயல் H2SO4 தான் சேர்க்க போறோம். அப்ப இவர் என்ன செஞ்சுவார்? கட்டாயம் இதே ஒரு MGBR தான் இருக்கும் இல்லையா? ரைட். அப்ப இவர் S வடிவம் வந்து அங்க நடந்த மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இவர் எழுதலாம் நேரடியா. இங்க பாருங்க, CH3CO MGBR CH2 CH3. இப்ப சிம்பிளா வந்துடும் S. சிம்பிளா வந்துடும் S. அப்ப இவர வடிவம் இங்க இருக்குன்னா என்ன வந்திருக்கணும்? இவர வடிவம் இதா இருந்திருக்கணும்னா இந்த வடிவம் தான் இருந்திருக்கணும். என்ன? ஒரு கீட்டோனா இருந்திருக்கணும். C டபுள் பாண்டோ CH2 CH3 வந்திருக்கும். சரியா? இல்ல இதுல இது வந்திருக்காது. என்ன? CH2 CH3 இருக்காது. என்னடா இவரை சேர்த்த பிராணி இவர் இங்க வர. அப்ப இதுல ஆல்டிஹைட்டா இருந்திருக்கும். இப்ப அங்க இருக்கிற அல்கோஹால் ஆல்டிஹைட் ஆகிறோம். ஒரு CH3 வேணும். இங்க எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு CH3 PCC தான். சரிதானே? பிரேடியம் பிரேடியம் குளோரோக்ரோமேட் வந்து காணப்படும். சரியா? ரைட். அப்ப பெரிய இதொன்றும் இல்லை. ஆனால் இதுல நோக்கமா இருந்த விஷயம் எனக்கு, அதாவது கார்பனை கூட்டுறதுக்கு இருக்கிற தாக்கங்கள்ல 3 சமன்பாடு முக்கியமான தாக்கத்தை பார்த்துனாங்க. அதுதான் இதில் மெயின் நோக்கமா இருந்தது. இப்படி அந்த ஆர்கானிக் கேள்விகள் செய்கிற நேரம் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியையும் இன்க்ளூட் பண்ற பிளான் தான் இந்த வீடியோ செஞ்சேன். நன்றி.